ராமநாதபுரம் மாவட்டம் இளையன்குடி பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த உயர்ரக போதைப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையை காவல்துறையினர் கண்டுபிடித்து அதிரடி சோதனை நடத்தினர். ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் சுமார் 1.50 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், அவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள், ரசாயனங்கள் மற்றும் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் தொடர்புடைய 9 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த தொழிற்சாலையின் பின்னணியில் செயல்பட்டவர்கள் மற்றும் போதைப் பொருள் விநியோக வலையமைப்பு குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இளையன்குடி பகுதியில் நடைபெற்ற இந்த நடவடிக்கை போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுவதுடன் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம சிந்தட்டிக் ட்ரக் சீசரில் ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கடந்த 2 மந்த்ஸாக ஆனரபிள் சிஎம் சார் உத்தரவு பேரில் என்டிபிஎஸ் டிரைவ் வந்து ஸ்டேட் ஃபுல்லாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 மந்த்தாக நம்ம டிஜி சாரோட உத்தரவு பேரில் ஆல் டிஸ்ட்ரிக்ஸில் ஆன்டி நார்கோட்டிக் டிரைவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டிரைவ் கீழே நம்ம வந்து எல்லா ஸ்டேட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் we formed a anti-narcotic task force. ஸோ அந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸில் ஸோ நமக்கு வந்து சிவசங்கரன் டிஎஸ்பி அவர், அதே மாதிரி அவங்களோட டீம் முத்துக்குமார் இன்ஸ்பெக்டர், அவர் கீழே முகிலரசன் எஸ்ஐ, சைபுல் எஸ்ஐ அண்ட் முத்துமுனியசாமி எஸ்ஐ, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு ரீசெண்டாக ஒரு 28/7/2026 ஒரு 3 நாள் முன்னாடி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஓன்லி வெறும் 1 கிராம் மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ஆள், ஒரு ஜெபிஸ் சன் ஆஃப் மைக்கேல் ராஜா, இவர் வந்து கன்னியாகுமரி, இங்கே வந்து ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நார்மலாக ஒரு டெக்னீஷியனா. ஸோ அவர் கையில் வந்து நமக்கு ஒரே 1 கிராம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த 1 கிராம் நம்ம வச்சு இந்த சீசர் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது எங்கிருந்து உங்களுக்கு 1 கிராம் வரும்போது அவர் முகமது அஸ்லாம், கரிக்கூட்டம், ராமநாதபுரம், முகமது உமருல் ஜமீம், கரிக்கூட்டம், ராமநாதபுரம். ஸோ அவங்க பேர் சொன்னாங்க. ஸோ அவங்க பேர் சொன்னபோது அவங்க நம்ம சீஸ் பண்ணி அவங்க சர்ச் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு 9 கிராம் மெத்தம்ஃபெட்டமின் சீஸ் பண்ணோம். பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம பேக் ட்ராக்கிங், ஏதாவது ஒரு கஞ்சா சம்பவம் இல்லை மெத்து சம்பவம் நடந்தால் அது எங்கிருந்து ப்ரொடக்ஷன் வருது அங்கே வரைக்கும் போனாதான் நம்ம ப்ராப்பராக இந்த கஞ்சா நெட்வொர்க் டிஸ்மேண்டில் பண்ண முடியும், ஆர் சிந்தட்டிக் ட்ரக் நெட்வொர்க் டிஸ்மேண்டில் பண்ண முடியும். நம்ம நார்மலாக இவங்க அரெஸ்ட் பண்ணால் திரும்பி அது வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால திரும்பி நம்ம இது விடாமல் திரும்பி பர்சியூ பண்ணுறோம். ஸோ திரும்பி பர்சியூ பண்ணும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இளையாங்குடியில் ஒரு பர்சன் இருக்காரு, அவர் தான் ஒரு எனக்கு மெயின் கொடுக்குறாருன்னு சொன்னார், ஷேக் மைதீன். ஸோ அந்த ஷேக் மைதீன் பிடிக்கும் போது இன்னொரு 2 பேர், ஹபீபுர் ரஹ்மான், சிக்கந்தர் பாதுஷா, ஜமால் மொய்தீன், இவங்க 3 பேர் சொன்னாங்க. ஸோ சைக்கிள் இங்கே வரைக்கும் போய் ஸோ லாஸ்ட் நமக்கு சைக்கிள் எங்கே வரைக்கும் வருதுன்னா ஷாஹுல் அமீத் அண்ட் ஜாஹிர் ஹுசேன். ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரு லேப் இளையாங்குடி ஏரியால ஒரு சின்ன லேப் மாதிரி ரெடி பண்ணி லேப்ல அவங்க சொந்த மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா நம்ம சீஸ் பண்ணது வந்து 1.5 kg மெத்தம்ஃபெட்டமின், நியர்லி 1.5 kg மெத்தம்ஃபெட்டமின். ஸோ மெத்தம்ஃபெட்டமின் சீஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, we got another material called pseudoephedrine. ஸோ இந்த pseudoephedrine வந்து இட்ஸ் ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எதுக்காக இருக்கானது நமக்கு ஒரு பெரிய கேள்வி மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து நம்ம திரும்பி பர்சியூ பண்ணோம், எப்படி எங்கன்னு பார்க்கும்போது அப்போ வந்து இவங்க திரும்பி என்கொயரியில சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு லேப் வச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இளையாங்குடியில லேப்குள்ள போனோம். ஸோ அந்த லேப் வந்து எப்படின்னா ஒரு லேத் ஒர்க் ஷாப்குள்ள ஒரு சீக்கிரட்டா ஒரு ரூம் ரெடி பண்ணி ஒரு லேப் ரெடி பண்ணாங்க. ஸோ நம்ம மெத் மேனுஃபேக்சரிங் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இவங்க ஒரு டைப் எம்ப்ளாய் பண்றாங்க. ஸோ அதுல மெயின் முக்கியமான ரா மெட்டீரியல் வந்து இந்த சூடோனெஃபிட்ரின், அதே மாதிரி பாஸ்பரஸ் அண்ட் அயோடின், இந்த 3 பிளஸ் லாட் ஆஃப் ஆசிட்ஸ், ரீஏஜென்ட்ஸ், இதெல்லாம் வச்சு அவங்க எப்படின்னா மாசத்துக்கு ஒரு 3 to 4 kg பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டைம் பண்ணணும்னா நியர்லி ஒரு 15 days ஆகும். இது எப்படின்னா செட்டில் ஆகணும், அந்த சால்வெண்ட்ஸ், ஆசிட், ரீஏஜென்ட், ரியாக்ஷன் என்ன சேர்த்து ஒரு 10 days ப்ராசஸ், 10 to 15 days ப்ராசஸ். ஸோ டெய்லி இவங்க என்னன்னா காலையில் 9 மணிக்கு போவாங்க, 9 மணிக்கு போய் 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்றது, அந்த மாதிரி ஒரு 15 days தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு 3 kg பொருள் வரும், அது வித்துறது. ஸோ தென் அது வித்துட்டு நெக்ஸ்ட் அகைன் சைலண்டா இருக்கிறது, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றது. ஸோ இதான் அவங்க ஒரு சின்ன ஃபேக்டரி மாதிரி பண்ணாங்க. அண்ட் இதுல அனதர் திங் என்னன்னா, அந்த மெத்தம்ஃபெட்டமினுமே நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணிருக்கோம், அவங்க கொடுத்தது மெத்தம்ஃபெட்டமின் தான். ஸோ அது அர்த்தம் என்னன்னா, அந்த லேப்ல தே குட் சக்சஸ்ஃபுல்லி மேனுஃபேக்சர் இந்த மெத்தம்ஃபெட்டமின். ஸோ தட் இஸ் திங். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதுமே விடாம
ஸோ இவங்களுக்கு யாரு கத்தி கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்? ஸோ இது வந்து எல்லாரும் பண்ண முடியாது. இட்ஸ் டெக்னிக்கல் ப்ராசஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் இன்வால்வ்டு, கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் இன்வால்வ். யாரு கத்தி கொடுத்தா சொன்னும் போது இங்க ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு ஆள் வந்து நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் அதர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அவன் செக்யூர் பண்ணிருக்கோம். இப்போ அவங்க நம்ம டீம் வந்து பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்க எல்லாருக்கும் கத்தி கொடுத்தாங்க எப்படி பண்ணணும், இந்த ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் எப்படின்னு. அது இல்லாம கேரளா சேர்ந்து ஒரு 2-3 நபர் இன்வால்வ்னு நமக்கு தகவல் வருது. நம்ம தொடர்ந்து அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மொத்தம் இந்த வழக்குல எத்தனை பேர் சார் கைது பண்ணிருக்காங்க? இந்த வழக்குல டோட்டல் வந்து இப்போ வரை நம்ம கைது பண்ணது 9 பேர். 9 பேர் இல்லாம 2 பேர், இப்ப நான் சொன்னது ஒரு ஆள் வந்து இந்த ஆபரேட்டிங் எப்படி மிக்ஸ் பண்றது, எப்படி பண்றது, எப்படி கிரியேட் பண்றது, அது ஒரு 2 பேர் இன்வால்வ். அவங்க அதுல ஒரு ஆள் இப்போ செக்யூர் பண்ணிருக்கோம். சோ டோட்டல் 10 ஆகும். அது இல்லாம கேரளா சேர்ந்து ஒரு 2 நபர் இருக்காங்க. சோ அது இனிமேல் தான் செக்யூர் பண்ணணும். இது இல்லாம சென்னையில ஒரு ஆள் தான் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்றாங்க. சோ இந்த ரா மெட்டீரியல் சூடோனோஃபெட்ரின் இப்போ இதுல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல சில இது வந்து தே ஆர் நாட் கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ். கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் இல்லனா அது எங்க மார்க்கெட்ல நம்ம வாங்கிக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ், அது வாங்கிக்கலாம். பட் சூடோனோஃபெட்ரின் இஸ் கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ். சோ இது வந்து அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது. சோ அந்த அக்யூஸ்டும் நம்ம வலை போட்டிருக்கோம். ஸோ அவங்க பிடிச்சா நம்ம அந்த கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் எங்கே வாங்குறாங்களோ கண்டுபிடிக்கலாம். மற்றதெல்லாம் இப்போ அயோடின், பாஸ்பரஸ், இதெல்லாம் நமக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் ஷாப்ஸ் இருக்கு, அங்கே வாங்குறாங்க. ஸோ இவங்க வந்து இதுன்னு சொல்லாம வாங்காம எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அது சொல்லி ஜெமின்லயே வாங்குறாங்க. செக்யூர் பண்ணிருக்கோம். அவர் தான் இவங்க கத்து கொடுத்தான். அவர் யாரு கத்து கொடுத்தான்னு சொல்றது திரும்பி அதே கண்டினியூ. ஸோ இது ஒரு நெட்வொர்க்கா இருக்கு. இப்போ இந்த நெட்வொர்க்ல ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி 1 கிராம் பிடிச்சோம், அதுக்கப்புறம் இவ்வளவு பிடிச்சோம். ஸோ இந்த ஹோல் நெட்வொர்க் டிஸ்மேண்டில் பண்றது தான் நம்ம டிஜி சார் அண்ட் சிஎம் சாரோட உத்தரவு. அது பேரில் நம்ம ஃபுல்லா ப்ராப்பரா லாஸ்ட் வரைக்கும் போவோம். எப்படி சொல்லி கொடுத்தா அதெல்லாம் நம்ம அப்படிதான் பண்ணணும். டேட்டா பார்க்கணும். நம்ம ரீசெண்ட் இயர்ஸ்ல லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நம்ம இங்க பிடிச்சிருக்கோம். மற்ற வருஷம் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இல்லன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நான் செக் பண்ணணும். அது இப்போ டோட்டல் நம்ம பிடிச்சது 1.5 kg மெத்தம்பெட்டமின். ஸோ அந்த 1.5 kg மெத்தம்பெட்டமின் டிஃப்ரெண்ட் வேல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா we can tell that சில கண்ட்ரீஸ்ல ஒரு 4-5 கோடி தான் இருக்கும், சில கண்ட்ரீஸ்ல 1 கோடி. அப்ராக்சிமேட்டா ஒரு we can say that 1 crore per kg ன்னு சொல்லிக்கலாம். ஸோ 1 to 1.5 crore. அது இல்லாம நம்ம அதர் மெட்டீரியல்ஸ் பிடிச்சோம். அதுக்கு வந்து தனி அது ரேட் எல்லாம் பெருசு கிடையாது. ஸோ இவங்க அந்த நாலேஜ் எப்படி இவங்க பண்றாங்கன்றது இதெல்லாம் 1 இயரா பண்ணிட்டு இருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா இது ஒரு 2 பேர் சொன்னாங்க. அது நம்ம இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நான் இப்போ அது சொன்னா நமக்கு இட் வில் அஃபெக்ட் அவர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஒரு 2 பீப்புள் எல்லாமே இருக்கு. இது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2 பேர் இருக்காங்க. ஸோ தேர்ஸ் ஒன் ஷாவுல் அமீத். ஸோ அந்த ஷாவுல் அமீத் வந்து மார்க்கெட்டிங். ஸோ இவங்க பிரிச்சிருக்காங்க. ஒரு ஆள் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, ஒரு ஆள் மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஒரு ஆள் ஃபைனான்ஸ் பாக்குறாங்க. ஒரு ப்ராப்பரா செட்டப் மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து இருக்கிறது நம்ம ஷாவுல் அமீத், அவர் தான் மார்க்கெட்டிங் பண்றாரு. ஸோ இப்போ லோக்கல்ல வித்துறது தானே நம்ம பிடிச்சோம். அதே மாதிரி இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், சென்னையில வித்தலாம். ஸோ அவங்க எங்க மார்க்கெட் வந்து அவங்க மந்த் பிடிச்சி 3 kg அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கு. ஃபுல்லா கேஷ் டீலிங் தான், நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ்னால. பட் வி வில் சீஸ் ஆல் தி பேங்க் அக்கௌண்ட்ஸ். அது ஆல்ரெடி நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வில் பி சீஸ். அது இல்லாம அவங்களோட சொத்துகள் நம்ம NDPS சட்டம்னா கமர்ஷியல்ல சொத்துக்கள்ல சீஸ் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. ஸோ அதுக்கு நம்ம இவங்க எல்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க அது நம்ம டேட்டா வாங்கி தட் ஆல்சோ வி வில் பி கோயிங் டு சீஸ். ஒரு மெசேஜ் கொடுத்தேன்னா ஒரு மீட்டிங்ல. ஸோ இந்த ட்ரக்ஸ் என்பது வந்து இட் வில் டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். ஸோ உங்க வாழ்க்கையே கெட்ட போவோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட 1 கிராம் தானே இருக்கு, 1 கிராம்ல வந்து கேஸ் ஒன்றும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாம் கிடையாது. பொசிஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் ஆல்சோ சீரியஸ் அஃபென்ஸ், நாட் ஜஸ்ட் செல்லிங். ஸோ ரீட்டைலர், ஹோல்சேலர் மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒரு சின்ன கிராம் நீங்க வந்து பொசிஷனை தான் வச்சிருக்கேன். ஈவன் தென் தோ 1 கிராம் இஸ் பெயிலபிள் அஃபென்ஸ் இன் நம்ம NDPS ஆஃப் கஞ்சானா பெயிலபிள் தான். பட் ஸ்டில் அது உங்க லைஃப்ல உங்க கரியர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் முன்னாடி அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் மட்டும் உங்களுக்கு ப்ரீவியஸ் கேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து எனி பிரைவேட் ஜாப் ஆல்சோ என்கிட்ட கிளியரன்ஸ் கேட்கறாங்க, சார் இவர் கொடுக்கலாமா வேண்டாம். ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஃபாரின் போக முடியாது, லைஃப்ல பிரைவேட் ஜாப் வாங்க முடியாது, லைஃப்ல கவர்மெண்ட் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜாப் நீங்க வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இட் வில் அஃபெக்ட். அது இல்லாம லைஃப் ஸ்பேன் ஆல்சோ நம்ம பார்த்தது நிறைய ட்ரக் அஃபெண்டர்ஸ் வந்து 30 to 45 அவ்வளவுதான். 45 இஸ் தேர் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஒரு 20-25 வருஷம் கீழே வருது. அவ்வளவு அடிக்ஷன் இருக்கு பண்ணிட்டு இருந்தான். இப்போ நம்ம இனிஷியலி பண்ணதுல அவன் வந்து தேர் கன்சூமர்ஸ். அவன் பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2-3 பேர் பிடிச்சோம். அவன் வந்து ஹெல்ப் பண்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகமது அஸ்லம் அவர் வித்துட்டு இருக்கான் 22 இயர்ஸ்.
அதே மாதிரி முகமது உமர் ஜமீம் அவர் 22 இயர்ஸ் அவர் வித்துட்டு இருக்காரு. அவர் இல்லாம மத்த யாரு இந்த லேப் சொன்னல இவங்க எல்லாம் ஒரு 50 இயர்ஸ் 55 இயர்ஸ். ஸோ அதுல வந்து ஒரு தகவல் என்ன சொல்றாருன்னா தேர் இஸ் ஒன் ஜாயிர் ஹுசேன். ஸோ அந்த ஜாயிர் ஹுசேன் வந்து மலேசியால போய் அங்க இருந்துட்டு வந்தார். இப்போ அது இங்க பர்சியூ பண்ணணும். ஸோ அங்க ஏதாவது கத்துக்கிட்டாரானது அந்த ஆங்கிள் நம்ம பர்சியூ பண்ணிட்டு இருக்கோம். 2 மாசம் இது வரைக்கும் எத்தனை ஆனரபிள் சிஎம் சார் உத்தரவு பேரில் சின்ஸ் மே 10 அங்க அன்னிலிருந்து ராமநாதபுரம்ல நியர்லி 220 கேஜஸ் நம்ம சீஸ் பண்ணிருக்கோம். ஓவர் ஸ்பேன் ஆஃப் நியர்லி 2.5 months. அக்யூஸ்ட் வந்து ஒரு நியர்லி ஒரு அக்யூஸ்ட் நம்பர் மட்டும் நான் செக் எக்ஸாக்ட்லி. பட் இந்த பண்ணா நம்ம சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நியர்லி ஒரு 1.8 கிலோ சீஸ் பண்ணிருக்கோம். இலங்கைக்கு ஸ்மக்லிங் உண்டு, அதே மாதிரி லோக்கல் கன்சம்ஷன் உண்டு.